வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான மென்டல் மேத் ட்ரிக் பார்க்க போறோம். பொதுவா இந்த சராசரி அல்லது ஆவரேஜ் கணக்குகள் வந்தாலே பேப்பர் பேனாவை எடுத்து பெரிய ஈக்குவேஷன் போட்டு கஷ்டப்படுவோம், கரெக்டா? ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இயற்கணித சமன்பாடுகளும் இல்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கணக்க நொடியில எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கேள்விய பாப்போம். 25 பேரின் சராசரி எடை 2 கிலோ கூடுகிறது. எப்போ? ஏற்கனவே இருக்கிற 60 கிலோ எடையுள்ள ஒருவருக்கு பதிலா ஒரு புதிய நபர் வரும்போது. அப்படியானால் அந்த புதிய நபரோட எடை என்ன? இதுதான் கேள்வி. கொஞ்சம் பொறுமையா இந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிக்கோங்க. பேப்பர் பேனா இல்லாம மைண்ட்லயே இதை சால்வ் பண்ண முடியுமான்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க பழைய சராசரி என்னவா இருக்கோன்னு கண்டுபிடிக்கவே வேண்டாம். அது தேவையில்லாத வேலை. அதுக்கு பதிலா மொத்தமா எவ்வளவு மாற்றம் நடந்திருக்குன்னு மட்டும் கவனிங்க. மொத்தம் 25 பேரு, ஆளுக்கு 2 கிலோ வீதம் அதிகரிச்சிருக்கு இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமா கூடிய எடை எவ்வளோ? சிம்பிள், 2 பெருக்கல் 25, அதாவது சரியா 50 கிலோ. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புதுசா வந்த நபர் ஏற்கனவே இருந்தவரோட அந்த 60 கிலோ எடைய ஈடு செஞ்சதோட மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த 50 கிலோ எடையையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் சராசரியே ஏறி இருக்கு. அப்போ புதிய எடை என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி. பழைய 60 கூட்டல் இந்த புது 50. அவ்வளவுதான் விடை. 110 கிலோ. எவ்ளோ சிம்பிள் பாத்தீங்களா? எந்த ஒரு பெரிய ஃபார்முலாவும் இல்லாம எக்ஸ் ஒய்னு எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு லாஜிக் மூலமா சில நொடிகள்லயும் விடைய கண்டுபிடிச்சிட்டோம். இத ஒரு யூனிவர்சல் ரூல், அதாவது ஒரு பொதுவான விதியாவே நாம எடுத்துக்கலாம். என்னன்னா, புதிய எடை ஈக்குவல்ஸ் பழைய எடை கூட்டல் சராசரியில் நடந்த மாற்றம் பெருக்கல் மொத்த நபர்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த பவர்ஃபுல்லான ஷார்ட்கட் உங்க கைகள்ல கிடைச்சிருச்சு. என்ன, இனிமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இது மாதிரி கேள்விகள் வந்தா அதை சால்வ் பண்ண உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும்? யோசிச்சு வைங்க.